இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் செப்டம்பர் 10ஆம் தேதி 2025 புதன்கிழமை, விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 25ஆம் திருநாள், ரேவதி நட்சத்திரம், மீன ராசி, திருத்தியை திதி, மகாலய பட்சத்தில் திருத்தியை திதி இன்றைய நாள். அப்போ திருத்தியை திதியில் வீட்டில் முன்னோர்கள் இறந்துருந்தாங்கன்னா இன்றைய நாள் நீங்கள் திதி சார்ந்த தர்ப்பணங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தா சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம், அதுலேயும் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். இன்றைய நாளிலிருந்து கரெக்டாக 1.5 மாதம் வரைக்கும் மெயினாக ஸ்ரீலங்கா மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள், மலேசியா மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள், வெளிநாடுகளில் நியூசிலாந்து மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் பயங்கரமான இடையூறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில இடங்களில் மிகப்பெரிய போராட்டம் கூட வெடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக விரயங்கள் ஏற்படும். விரயம் என்றால் ஐயோன்னு பயப்படக்கூடாது. ஏன்னா குரு வீட்டில் உட்கார்ந்துருக்கக்கூடிய சனி வக்கரமும் சந்திரனும் திரிகோணத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் உங்களுக்கு நல்ல விஷயங்களை விரயம் பண்ண வைப்பார். என்ன அர்த்தம்? வீட்டில் பெண்மணிகளுக்காக நாம் செய்யக்கூடிய செலவுகள், சில இடங்களில் 2-3 இடத்துக்கு போய் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறது, ஒரு போன உடனே ஒரு விஷயம் நடக்காமல் இருக்கும். அதனால் 2-3 தடவை போயிட்டு வர வேண்டியதாக இருக்கும். ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கண்டிப்பாக பணம் செலவாகும். ஒரு திடீர் பண வரவு ஒரு பெண் மூலியமான வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரங்கநாத பெருமாள் வழிபாடு பண்ணிங்கன்னா போகிறோம். நல்ல லட்சணமாக உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும். அற்புதமான நாளாக இருக்கப்படுது. பொன்னிறத்தை யூஸ் பண்ணுங்கள். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல பண வரவுகள் தாராளமாக இருக்கும். லாபஸ்தானத்தில் போய் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு, சனி கூட சேர்ந்துருக்காரு. கண்டிப்பாக இடமாற்றம், தொழில் மாற்றம், டிரான்ஸ்ஃபர் ஆர்டர்லாம் வரணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். 2-3 தடவை கேட்டு பார்த்தாச்சு, எங்கள் பேங்க்கில் வந்து டிரான்ஸ்ஃபர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என் ஊர் வேறு இடத்துல, நான் இருக்கிறது என்னமோ என் குழந்தை ஃபேமிலிலாம் விட்டு வெளியே இருக்கேன், எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமான்னு தெரியலனா இன்றைய நாள் கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா அவங்களுடைய மனசு மாறும். மனது மாறணும் அப்படின்னா லாபஸ்தானத்தில் சந்திரன் உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் போய் ஒரு விஷயத்தை கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக நடக்கும். அஷ்டமஸ்தானத்துலேயோ 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போதோ கேட்டால் கூட அது நடக்காது. ஆனால் இன்றைய நாள் ரொம்ப சாதகமாக இருக்கிறது. பெரிய வெற்றியை நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பெண்களுக்கு, இல்லத்தரசிகளுக்கு A கிளாஸ் நாள் அற்புதமாக இருக்குன்னு சொல்லலாம். அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டிடம் ப்ளூ கலர். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழிலில் நல்ல அலைச்சல் இருக்கும். தொழிலில் நல்ல வேலை மாற்றம் இருக்கும். அலைந்து திரிந்து செய்யக்கூடிய தொழில்கள் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். யாரெல்லாம் வெளியூரில் இருக்கீங்களோ, வெளிநாட்டில் இருக்கீங்களோ, அங்கே வேலை பார்க்குறீங்களோ, சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன இடையூறுகள் வந்து நிவர்த்தி ஆகும். பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் பணத்துக்கு பஞ்சம் கிடையாது. எப்போ உங்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்காரோ ஃபுல்லாக பணம் வரும். தைரியமாக எந்த காரியத்தை வேணால் நீங்கள் பேசினால் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணிங்கன்னா நல்ல வெற்றியை கொடுக்கும். ராசியாக நிறம் ப்ளூ நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரே சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள். நிறைய பேருக்கு வீட்டில் ரிலேட்டிவ்ஸ்லாம் வருவாங்க, சொந்த பந்தங்கள் நிறைய பேர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய வழிபாடுகள் உங்களுக்கு பெரிய திருப்தியை கொடுக்கும். அப்பா, எங்கள் தாத்தாக்கு எப்படியோ நான் இன்றைக்கி சார்தம் பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம், அவருடைய ஆசீர்வாதம் வந்து நல்லா இருக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லை, அந்த சார்தம் பண்ணி அந்த பெண்டத்தை கொண்டு போய் வச்ச உடனே காக்கா வந்து சாப்பிட்டு போயிடும். அப்போ வீப்பிள் ஆர் வெயிட்டிங், உங்கள் முன்னோர்கள் வெயிட்டிங்கில் இருக்காங்கன்னு அர்த்தம். அந்தளவுக்கு நிம்மதியை கண்கூடாக பார்ப்பீங்க. ரொம்ப சந்தோஷமான நாள். ரொம்ப நாளாக காத்திருந்து நடக்காத ஒரு காரியம் இன்றைய நாள் கன்ஃபார்ம் ஆகும். அற்புதமான நாளாக இருக்கப்படுறது. சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் போய் சந்திரன் சனி வக்கரமாக உட்கார்ந்துருக்கு. திரிகோணத்தில் சுக்கன் இருக்கனால கண்டிப்பாக வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக கடுமையான அலைச்சல் இருக்கும். ஒரே விஷயந்தான், சாப்பாட்டுக்கு டைம் லேட் ஆகும். ஒரு சில இடங்கள் நம்ம வேலையில் ரொம்ப நிமக்கணமாயிருப்போம், ரொம்ப அதில் இன்வால்வ் ஆகிருப்போம். அதுவே முழு மூச்சாக இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு சாப்பிட்றதுக்கு டைம் இருக்காது. அட்லீஸ்ட் கொஞ்சம் மாதிரி ஹைட்ரேட்டடாக இருக்கணும், ஏதோ ஒன்று குடிச்சுன்னு இருக்கணும்.
ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கிறது, தண்ணி குடிக்கிறது, இல்லை லெமன் ஜூஸ் மாதிரி எடுத்துகிட்டு இருக்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது. உடம்புல குளுக்கோஸ் இறங்க இறங்க கோவம் வரும். அதனால ஒரு ஆடில் சொல்லுவான், பசி வந்தால் நீயாவே இருக்கிறது இல்லைன்னு சொல்லுவான். காமெடியாக இருக்கும், ஆனால் உண்மை. அதில் பெரிய ஒரு ரகசியம் இருக்குது. உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய குளுக்கோஸ் இறங்காமல் பார்த்துக்கொள்வது தான் இன்றைய நாளுடைய ஒரே ஒரு குறிக்கோள். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. எதிர்பாராத பிரயாணங்களும் எதிர்பாராத சின்ன சின்ன செலவுகளும் இருக்கக்கூடிய நாள். ராஜலக்ஷ்மி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தருக்கு இன்றைய நாள் ஹெல்த் காம்ப்ளிகேஷன் வந்துட்டு போகும். சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்துட்டு போகும். அதெல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். அதை பெருசாக நம்ம ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனாலும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன தவறுகள் செய்ததுக்கப்புறம் முடிகிற மாதிரி வரும். எல்லாருமே தவறு பண்ணுவாங்க. மனுஷன் வந்தால் தவறு பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. இந்த நாள் பெரிய ஒரு வெற்றியை காணக்கூடிய நாளாக இருந்தாலும் பொறுமையை சேர்ப்பது ரொம்ப முக்கியம். பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை ஜெயிப்பது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை பெருசாக வெளியே போய் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. அப்படி இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லாதக்கூடிய நாள்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், மிக முக்கியமான தெய்வங்களில் இன்றைய நாள் அகிலாண்டேஸ்வரி அம்மன் பிடிச்சிக்குங்க. கெட்டியாக பிடிச்சிங்க, அவ்வளோதான். பொன் நிறத்தை யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தேவையான கடன் மட்டும் கிடையாது. ரொம்ப நாளாக ஒரு வீடு வாடகைக்கு போகணும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இன்றைய நாள் வீடு அமைஞ்சிரும். நல்ல டெனண்ட் வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்றைய நாள் கண்டிப்பாக வீடு கரெக்டாக ஒரு நல்ல டெனண்ட்டுக்கு வாடகை கொடுத்துருவீங்க. வீட்டு வாடகையே வரமாட்டேங்குதுன்னா இன்றைய நாள் போய் கேட்டிங்கன்னா வாடகை வரும். இல்லை வீட்டை விற்கணும்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறீங்கன்னா இன்றைய நாள் வீடு விற்றுரும். பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் ஒரு மிக முக்கியமான ஒரு பெண்டிங் விஷயம் முடிஞ்சிடும். அமோகமான நாளாக இருக்கப்படுது. அதே மாதிரி கோர்ட்டில் தீர்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டுருங்கன்னா உங்களுக்கு தான் சாதகமாக தீர்ப்பு வரும். போராட்டத்தில் எதில் இருந்தாலும் சரி நீங்கள் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் எப்பெல்லாம் சந்திரன் வருதோ அந்த நாளில் பொதுவாக நம்மளுடைய மனசு ஒரு சந்தோஷத்தை தேடும், இன்பத்தை தேடும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணும், ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கீங்களோ இல்லையோ, வீட்டில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கரெக்டான தர்ப்பணங்கள் திதி சார்த்தங்கள் கரெக்டாக பண்ணிடணும். முன்னோர்கள் வழிபாடு கண்டிப்பாக இன்றைய நாள் அத்தியாவசியம். இட் cannot be negotiated. இன்றைய நாள் கண்டிப்பாக பெரியவங்களுக்கு நாம் தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும். பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும்போது நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் டக்குன்னு பழிக்கும். அதுதான் முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்றைய நாள் எந்த விஷயத்தை ரொம்ப நாளாக எழுத்துன்னு இருக்கீங்களோ அது இன்றைய நாள் கண்டிப்பாக முடிஞ்சிடும். குழந்தைகள் உங்களுக்கு உறுதுணையாக நிற்பார்கள். அந்தளவுக்கு க்ஷேமமாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மூகாம்பிகா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீட்டில் நிறையா பேர் இருப்பாங்க. சனி சந்திரன் அந்த ஒரு நாட்களில் பொதுவாக எப்பெல்லாம் சேருதோ அந்த நாளில் கண்டிப்பாக வீட்டில் நிறையா பேர் வருவாங்க. சொந்த பந்தங்கள்லாம் வருவாங்க. ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஃபுல்லாக பிஸியாக இருக்கிற மாதிரியே இருக்கும். கொஞ்சம் கூட கேப்பே கிடைக்காது. உங்களோட உங்கள் அம்மாவுக்கு தான் பிஸி ஜாஸ்தி. அவங்க தானே சமைச்சு போடணும், அவங்க தானே வந்த விருந்தாளியை நல்லா கவனிக்கணும். இந்த நாளை பற்றி உங்கள் வீடு எல்லாருமே ஒன்று கூடக்கூடிய நாள். ஆல்மோஸ்ட் லைக் அ கெட் டுகெதர். பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான நாள்னு சொல்லலாம். தெய்வ அனுகிரகம் முழுக்க இருக்கிறதுனால சந்தோஷமும் அதன்படியே இருக்கும். தைரியமாக இருக்கலாம். ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் பிரயாணங்கள் ஏற்படும். திடீர்னு ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி வரும். திடீர்னு ஒரு செலவாகும். அண்ணன் தம்பிக்குள்ளே பாசம் பொத்துண்டு வரும். அதனால் 2 பேரும் பார்க்கணும்னு சொல்லி ஃபேமிலியாக சேர்றது, ஒன்று சேர்றது, ஒருத்தருக்கு எதாவது பிரச்சனைனா பக்கத்தில் போய் நிற்கிறது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நமக்கு டக்குன்னு நடக்கும். சாதகம் ஏற்ற தன்மைங்கிறது கிடையவே கிடையாது. அதே மாதிரி யாரெல்லாம் கலைகள் இருக்காங்களோ, மகர ராசியில் பிறந்து கலைகள் இருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு உங்களை பற்றி பேசுவாங்க. அருமையான நாடாக இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் காசி விஸ்வநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் சாம்பல் நிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை ஜெயிப்பது, புது விஷயங்கள் எடுத்து நம்ம அந்த காரியத்தை முடிக்கிறது, நம்ம பேச்சு திறமையான ஒரு விஷயத்தை முடிக்கிறது, பழைய விஷயங்களை ரெஃபரன்ஸ் காட்டி அந்த விஷயத்தை சொல்லி மற்றவங்கள புரிய வைக்கிறது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் நீங்கள் ஒரு விஷயத்தை முடிக்க போகிறீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகோர வீரபத்ரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம்.
மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விஷயத்துக்கும் 2 தடவை 3 தடவை சந்தேகம் வரும். எல்லாத்துக்குமே 2 தடவை கேள்வி கேட்கறது. ஏன்னா புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எந்த நாளில் சனி சந்திரன் சேர்கிறாரோ அந்த நாளில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடிய ஆட்கள் பக்கத்தில் போகக்கூடாது. ஏன்னா நம்ம அது சார்ந்து போயிடுவோம். அதனால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள். பிரயாணங்கள் மூலியமாக சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நாள். நடக்காத ஒரு காரியம் இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சுப விரயங்கள் நிறைய நடந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாள். தைரியமாக இருக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பர்வத வர்தினி அம்பாள் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பொன்னிறம். இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.